ரெகுலர்லி வந்து இவங்க வந்து கத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஓ, நிறைய வெப்பன் வச்சுருக்காருங்க. என்னன்னு இவட்ட கேட்டேன். பீப்புள் இஸ் டேஞ்சர். இந்த இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ட்ரங்க் பண்ணலாம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து எல்லாமே அலௌடு. நான் எங்கேயாவது நடு ரோட்டில் கூட தங்கிக்கிறேன், ஆனால் இந்த கோயிலில் தங்க முடியாது என்னால். வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். கிட்டத்தட்ட இந்த 10 நாள் சூப்பராக போச்சுங்க. இந்த பஞ்சாப் ஃபுல்லாக 10 நாள் சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மொதல் ஒரு 5 நாள் நீங்கள் வந்து என்ன நடச்சுன்றதை பார்த்துட்டு வாங்க. 141வது நாள். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ பஞ்சாப் வந்துட்டேன், பஞ்சாபில் தான் இருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த்சர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஒரு லாரியில் இப்போ எடுத்தோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணோடனே ப்ரோ வந்து லிஃப்ட் தரேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு கூட போயிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் லிஃப்ட் தரேன்னாரு. அங்கே போயிட்டு எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உங்களை காட்டுறேன். சரிங்களா, வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச். நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஸ்பைசி ரைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ தான் வந்து இந்த சாவல்ன்ற இதை சாப்பிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் திரும்ப வந்து இன்னொரு டிஷ்ஷை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா சோறு இருக்குது, சேம் வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபேவரட்டாக சப்பாத்தியும் சேம் வந்து இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சாப்பிட்டு பார்க்குறான், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரே கையில் என்னால் வீடியோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். உடனே திடீர்னு எனக்காகவே பஞ்சாப்காரங்க ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னன்னே தெரிலங்க. இந்த பஞ்சாப் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வருஷ ஹெல்ப் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் போக நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ இவங்க 2 பேர் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாய், இட்ஸ் குட். வீடியோ டேக் வீடியோ. ஸோ இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க தான் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த டோல்கேட்டில் உள்ள எல்லோரும் வந்து சேர்த்து எனக்கு வந்து கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? அஸ்வின். ஓகே, யுவர் நேம் ப்ரோ? சந்தீப். ஓகே, இன்னொருத்தர் இருந்தார், அவர் நேம் என்னன்னு தெரில. ஸோ அனதர் ஹேட் காய், தட் நேம் ஹேட் யுவர் ஃப்ரெண்ட்? எஸ், தட் பர்சன். அவங்க தான். அவர் தான் வந்து என்னை இமிடியேட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷூ போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். ப்ரோ brother, take a video. Take a video. Your name? Harjinder Singh. இவர் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷூ அடுத்து தேவைப்படும், நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அவளுக்கோ சரிங்க. அப்படியே நான் கிளம்புறேன். ஸோ அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ. குட் மார்னிங். 142வது நாள். இன்றைக்கி நாள் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சுங்க. நல்லா தொடரான்னு இருக்கேன். நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சு. இங்கே தான் குளித்தேன். தொட்டி பக்கத்தில் இந்த மோட்டர் பம்ப் சொல்லுன்னு வருது, தண்ணி செம்மையாக வருது. இங்கே தான் குளித்தேன். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே உட்காந்து குளித்து இங்கே காய போட்டிருக்கேன்.
நடந்து வந்து ஒரு இடத்துல சார்ஜ் போட்டிருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இது மேலே வந்து சார்ஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபோனையும் சார்ஜ் போடணும். போட்டுட்டு இன்னொரு நினச்சேன் அப்படியே கொஞ்சம் மெதுவாக போகலாம் விலாகு. இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகலாம். பாலைவனத்தெல்லாம் தாண்டி இப்போ 142வது நாள் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம காட்ட முடியுமோ அப்படின்ற மாதிரி போகலான்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இங்கேருந்து அம்ருத்தூரே வந்து 150 கிலோமீட்டர் இருக்குது. அம்ருத்தூர் வரைக்கும் டக்குனு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். அங்கே வரைக்கும் போகும்போது என்னென்ன பஞ்சாபில் இன்ஃபர்மேஷன் காட்ட முடியும் நான் எல்லாமே காட்டிகிட்டு போகிறேன். சும்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ரோட்டில். டக்குன்னு பார்த்தேன், அதான் வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு ஹோட்டலுக்கு வந்தேன். மேகி 60 ருபீஸ் போட்டிருக்கு. பேசாமல் இந்த மேகி வந்து 60 ருபீஸ் போட்டிருக்கு பாருங்கள். பேசாமல் மேகி சொல்லிடுவோமா? மேகி தான் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொட்டி 10 ரூபான்றாங்க, பட் மற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் மேகியே போயிடுறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த பஞ்சாப் ஃபேமிலி ஒருத்தர் வந்து மீட் பண்ணார் என்ன. அவர் கூப்பிட்டு அவர் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொன்னார். ஸோ அவர் கூட போனேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர்த்த பார்த்தேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இவரோட வீடு நாம் கே ஜிக்ஜீத் சிங். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் ஷூட் பண்ணிக்கோங்க, நீங்கள் துவைக்க வேண்டியதை நீங்கள் துவைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அதான் யோசிக்கிறேன், இவர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சேஃபாக தூங்கிட்டு எல்லா என்னென்ன துவைக்கணுமோ எல்லாமே துவைச்சிட்டு சில ட்ரெஸ்ஸஸில் இருந்தால் கேட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே. இதுதான் வந்து இவரோட ஹவுஸுன்றாரு. तमिलनाडु அது இதர்ல ஏரியா ஜோனா லிட்டில் பிட் ப்ரோ, லிட்டில் பிட். நோ பைட். விஷயம் என்னன்னாங்க, இப்போ இந்த இது இங்கே வந்திருக்கேன்ல, இந்த இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல. ஸோ என்னென்னா, பேக்கெல்லாம் துவைச்சிட்டேன், இந்த டென்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக துவைச்சி முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி காய வச்சாச்சு. இப்போது என்னன்னா, இங்கே உட்காந்துருக்கேன், இந்த நாய் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சுல்ல, இல்லை ஓடி வந்து கடிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, லைட்டாக கடிச்சிருச்சு. அதை வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி தடவை இருக்கேன். இனிமேல் டாக்டர்கிட்ட போய் என்னென்னு போய் செக் பண்ணணும். ஸோ அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலான் இருந்தேன். என்னென்னா, பிரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கையில் எதுவுமே ஆயுதம் எதுவுமே வச்சுக்கலையா அப்படின்றாரு. ஏன் ப்ரோ, நான் வந்து யூடியூபர் தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து பேக்கில் வந்து சம்திங், இப்போ வந்து அமிர்த்சர் ரைட், அமிர்த்சர் வந்து இப்போ இங்கே சீக்கிசம். ஸோ வாட் ஐ சீக்கிசம் அந்த மக்கள் இருக்கிற இந்த ஏரியாவுக்குள்ள என்னை கூட்டி வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து கோல்டன் டெம்பிள் போகிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இவங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி டேகரு, ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே இந்த
இந்த நம்ம வந்து தமிழ்நாட்டில் பூணூல் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எப்பயுமே ரெகுலர்லி வந்து இவங்க வந்து கத்தி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இவங்க சேஃப்டிக்காக சேஃப்டி ஸோ இவங்க சேஃப்டிக்காக வந்து எப்பயுமே இவங்க இதை வச்சுருப்பாங்களாம். ஸோ சம்திங் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த டயத்தில் இப்போ கூட இந்த நேபாளில் வந்து ரயட்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ரயட் நடக்கும்போது இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. I tell you something about this. Not it's only my safety. It's only people's safety. Another people's safety. Like opposite. Like you want any help. I help you. Okay. This is a village, right? So nearby any animals on many other trust you. Animals or for any safety like Guru Gobind Singh Ji save people from Mughals. Okay. Right. So that kind of you use that. Yes. ஸோ இந்த நாய் தாங்க கடிச்சது பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ வந்து இதுதான் சொல்லான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்க போகிறேன். அதை முன்னாடியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு, சப்போஸ் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறனால எனக்கு எதுவும் ட்ரெட் வந்துச்சுன்னா நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் கேமரா தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கும் சேஃப்டியாக வந்து வச்சுருங்க. யாரும் ட்ரெட் பண்ணல, யாருமே உங்களை வந்து கொஸ்டின் கேட்கல, இந்த மாதிரி வந்து உங்களை மிரட்டலை அப்படின்ற மாதிரி எதுவுமே ஆகலை, நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வேணாம்னு நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க, உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அதை பேக்கில் வச்சுக்கணுமா இல்லையன்றதை கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து தேசிய கொடி வந்து சைடில் மாட்டி இருக்கிற இந்த டயத்தில் நான் வந்து இந்த ஆயுதத்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஒரு வழியாக வந்து டிடி இன்ஜெக்ஷன் வந்து சார் போட்டு விட்டார். ஸோ எமர்ஜென்சி பர்பஸாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து உடனே வந்து போட்டுக்கிட்டேன். இப்போது நடக்கிற அந்த சென்னையில் நடக்கிற அந்த டாக் வந்து அந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இது லிட்டில் பிட்டாக சின்னதாக வந்து ஒரு ஹோல்டு இருந்துச்சு, அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பயந்துட்டேன். உடனே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம். டிடி இன்ஜெக்ஷன், முன்னெச்சரிக்கை இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வரைக்கும் நாய் கடிச்சதில்லை. இப்போ உடனே வந்து கடிச்சிச்சா இல்லை பெறாண்டுச்சா என்னன்னு தெரியல, பட் சின்ன ஓட்டையிலேருந்து ரத்தம் வந்துச்சு. உடனே வந்து பக்கத்துலேயே வீடு இருந்துச்சு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு கிளியர்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பஞ்சாபி பீப்புள் மேக்ஸிமம் இப்போ வந்த வரைக்கும் பார்த்தேன், எல்லோரும் வந்து இந்த மாதிரி வந்து பைக்கோட அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு டிராக்டராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸோ ஆட்டோவாக இருந்தாலும் சரி. ஓகே இந்த மாதிரி டிராக்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வண்டிகளாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு தகவல் என்னன்னா, ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க இவங்க. சேஃப்டி யூ ஹேவ் வெப்பன். நிறைய வெப்பன் வச்சுருக்காருங்க. ஃபார் சேஃப்டி பர்பஸ்ன்றாரு. Can I give you this? No bro, just safety purpose. No. சேஃப்டி பர்பஸாக இது கொடுக்குறேன்றாரு. ஓகே இதான் சொல்கிறாரு பாருங்க. இட்ஸ் அ வெரி கேன் ஐ ஹேண்டில் இட்ஸ் அ வெரி டேஞ்சர் ரைட்? No, not danger. Some people think it's a danger, but not danger. என்ன நீ ஒட்ட கேட்டேன். People is danger. People is danger. Some people weapon is not. இந்த வேற சொல்றாரு பாருங்க. Because people is attacked on common people. Okay. Weapon is not attacked. Okay. People is attacked. என்ன சொல்றான்னு புரியுதா? மனுஷங்க வந்து தான் இது இந்த மாதிரி போதை அந்த கலாச்சாரம். Think weapon is good. Okay. They have weapon in their home. In abroad. Okay. Like America. UK. ஓகே ப்ரோ, கேன் ஐ ஸ்பீக் ஒன் மினிட்? அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து போதை ட்ரக்கு இந்த மாதிரி போட்டு வந்து உங்களை அட்டாக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. பட் வெப்பனை வந்து யாரையும் வந்து குத்தாது, உங்களுக்கே தெரியும். நம்ம கைண்ட் ஆஃப்
பெர்சன்ஸ் தான் மாறி மாறி இருப்பாங்க. சில பேர் வந்து இப்படி இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன மாதிரி நல்ல பீப்புளாக இருப்பாங்க, சில பேர் வந்து கெட்ட பீப்புளாக இருப்பாங்க. யார் எந்த டயத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுவும் நான் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் தான் கொடுக்குறேன். நீங்களும் அவ்வளோவா வந்து யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு இதில் தான் உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்றாரு. பட் எனக்கு வாங்குறதுக்கு இது இல்லை. பட் ஓகே, எனிவே அவர் ஒரு விஷயம் நம்மளை நம்பி கொடுக்குறாரு. எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு வச்சுப்போம், இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். ஒரு வழியாக அந்த ஃபேமிலிக்கு நம்ம பாய் சொல்லிக்கலாம். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டா, இது பானிபூரி நான் உங்களுக்கு தரேன், சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. But my family mindset is stay here, live here in India and successful here. The sunset. Yeah. இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இதுதான் வந்து இவங்களோட கோயில்ன்றாங்க, இந்த ஜெயின்ஸ் அவங்களோட கோயில்ன்றாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். ஜஸ்ட் நான் வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்றது தெரில, பட் முன்னாடி இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மற்ற தெய்வங்கள்லாம் வந்து பால் இதுன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. இவங்க ஒயினை தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. பிரதர் கூட அந்த கோயிலுக்கு வந்திருந்த போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் பிரதர். என்னென்னா, இப்போது இந்த சீக்கிசம் அப்படின்ற இந்த மதம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறக்கா அந்த சேஃப்டி பர்பஸ் தட் நைஃப். அண்டு வந்து இங்கே மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி இல்லை. நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன் இந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி. என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ட்ரங்க் பண்ணலாம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து எல்லாமே அலௌடு. ஸோ இங்கே வந்து ஒரு காரே டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கார்பியோ கார் வந்து இந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ அது இல்லாமல் மற்ற கோயிலெல்லாம் அசால்ட்டாக சேஃபாக வந்துட்டு போகலாம். பட் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு வந்து பயமாக இருக்குங்க, என்னன்னு தெரில. உள்ளே சின்ன குறுன்னு பயமாக இருந்துச்சு. உள்ளே நிறைய பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போயே. ஆனால் வந்து அதை ஷூட் பண்ணுறப்பையும் பாதுகாப்பாக சேஃபாக நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது உள்ளே எனக்கு பயமாகவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ இதுதான் சொல்லலான் இருந்தேன். அதே மாதிரி வந்து பிரதர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் இங்கே சும்மா கேட்டேன், இந்த வர்றதுக்கு முன்னாடி, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், அந்த கோயில் வந்து சேஃபா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரோ தெரியும் அப்படின்னாரு. சேஃபே இல்லை, நான் எங்கேயாவது நடு ரோட்டில் கூட தங்கிக்கிறேன், ஆனால் இந்த கோயிலில் தங்க முடியாது என்னால். அதை பயந்துக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன். இது ஹிந்தியில் போட்டிருக்காங்களே, ஸோ இதான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, பஞ்சாபில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்து பாருங்கள் கூகுள் லென்ஸில். ஸோ அது சொல்லும் என்னன்ட்டு. பாடா ஒரு வழியாக வந்தாச்சுப்பா அந்த கோயிலை விட்டு. மற்ற கோயிலெலாம் எப்படா போகணுன்னு இருக்கும், இந்த கோயிலில் வந்து எப்படா கோயிலை விட்டு வெளியே வருவோன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசினேன், அங்கே கோயிலில் உள்ளவங்ககிட்டே பேசினேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்க இதை பற்றி சொன்னாங்க. பட் நிறைய படிச்சிருக்கேன், இதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுக்கும் இதில் கீழே போட்டுறேன், இந்த வீர் நடந்து கேடுன்றதை கீழே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதாங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த கோயிலில். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சரி ஓகே நல்ல ஒரு நார்மலான ஒரு கோயிலாக இருக்குன்னு பார்த்தேன். பட் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான், பயமுறுத்துகிற எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுத்துருக்கு. ஸோ நேராக போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த அம்ரிட்சர் போகிற அந்த ஹைவேல தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து ப்ரோ வந்து பிக்கப் பண்ணி என்னை கூட்டி வந்தார். இவங்க வீட்டுக்கு பார்த்தோம், வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ கோயிலையும் பார்த்துட்டோம். இது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிளான் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், பார்த்துட்டேன். ஸோ இனிமேல் நேரம் வந்து அந்த ஹைவேல போயிட்டு நம்ம எங்கேயாவது சேஃபான இடத்துல பார்த்துட்டு, சேஃபான இடத்துல பார்த்துட்டு ரெண்டு போட்டு தங்க வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம்.
ஒரு வழியாக வந்து ப்ரோ வந்து அங்கே பக்கத்தில் KFC அதுன்னு நிறையா இருக்குது, இங்கே வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ சேஃப்டியான பிளேஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டென்ட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ராப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு என்னென்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது வந்து தப்போ இல்லை கெட்டதோ நல்லதோ, ஸோ இது வந்து இந்த நாள் வந்து எனக்கு ஒரு யதார்த்தமாக நான் பிளான் பண்ணாமல் யதார்த்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ சேம் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க அது பார்த்துட்டு வெளியே வந்தோடனே ஒரு கோயிலுக்கு போனேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு அது எல்லாமே பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாராய ஊத்துறெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த நாய் கடிச்சதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். நூற்றி 43வது நாளுங்க. ஆக்சுவலாக இந்த என்ன சொல்கிறது, மாலுக்குள்ளே தான் தூங்கியிருந்தேன். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா எங்கேப்பா இருக்க, என்னப்பா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். என்னப்பா இந்த நேற்று ஒருத்தர் வந்து விட்டுட்டு போனார்ல, ஸோ அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாலெலாம் தங்க விடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யூடியூபர் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் மோட்டிவேஷன் என்ன எல்லாமே சொல்லுங்கள், உங்கள் சேனல்லாம் காமிங்க, உங்களை தங்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நான் கேட்டேன், அதே மாதிரி தங்க விட்டாங்க. வெயில் கொஞ்சம் இதாக இருக்குது. ராஜஸ்தானுக்கும் இங்கேயும் கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தெரியலை, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், பக்கத்தில் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, அதை இப்போ சொல்கிறேன். ரொம்ப பசிக்குதுங்க. காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. மணி வந்து கிட்டத்தட்ட 5 ஆக போகுது, இன்னும் சாப்பிடல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் ரொட்டி இருக்குது. ரொட்டின்னா அந்த சப்பாத்தி ரொட்டி இல்லை, வெறும் ரொட்டி, மேரிகோல்டு அந்த மாதிரி ரொட்டி இருக்குது. இந்த ரொட்டி சப்பாத்தி அப்படியே சாப்பிட்டு பாத்ரூம் போகும்போது முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இதுடா. ஒரு வழியாக சாப்பிட போகிறேன். ரொம்ப பசிக்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு லிஃப்ட்டில் வந்து ஒரு 2 பேர் கூட லிஃப்ட்டில் வந்தேன் வண்டியில். என்ன ப்ரோ, பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, பசிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ, ரொம்ப பசிக்குது ப்ரோ அப்படின்னு. வந்துட்டு ஏதோ ஆளு போட்டாவே ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு சேம் வந்து வேறு ஏதாவது அந்த ஆளு பரோட்டாவும் தயிர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து காஃபி ஒன்று சொல்லியிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே என்னென்னு பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாளைக்கு பார்ப்போம். நான் வந்து பக்கத்தில் தான் இருக்குன்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது இந்த டெம்பிள், இந்த கோல்டன் டெம்பிள். பொறுமையாக போவோம். நம்ம தான் நாள் இருக்குல்ல, இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, பொறுமையாக போவோம். குட் மார்னிங். 144வது நாள் இன்றைக்கி. பெட்ரோல் பங்க்கில் வந்து எனக்காக பெர்மிஷன் கேட்டாங்க 2 பேர், அவங்கள காமிச்சு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பெர்மிஷன். நைட்டு இவங்க தான் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு யூடியூபருங்களாண்ணா நீங்கள், உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அவராக சோறும்
சோறு தான் கேட்டிருந்தேன், ரொம்ப நாளாக சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு சோறு வேணும்னு சொன்னாங்க. அவரே வந்து சோறும் சாம்பார் மாதிரி ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காரு. சைடிஷ் இங்கே அவ்வளோ சரியில்லைனாலும் நான் வந்து சிப்ஸு எடுத்திருக்கேன். ஸோ அவர் தான் இப்போது வந்து போயிட்டு நான் காட்டலான் இருந்தேன். ஸோ அவர் தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே தூங்குறதுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அப்புறம் காட்டுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சோறு சப்பாத்தி எல்லாமே வந்து எனக்கு பையா வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப வெரி தேங்க்ஸ் பையா. தேங்க்யூ 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 சாவல். அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லை, அங்கே சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இது இலவச சேவை தான், நீங்களும் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சுங்க, நல்லா இருந்துச்சு. பார்சலும் கட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவர் தான் வந்து பார்சல் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நீங்கள் ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்துருக்கலாம் ஹேர் ஸ்டைலில். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஹேர் கட் பண்ணேன், சரி அது அவர் கட் பண்ணல அந்த லாங்குவேஜ் பேரியனால. ஸோ இப்போது கரெக்டாக வந்து ப்ரோ வந்து கரெக்டாக வந்து ஹேர் கட் பண்ணி விட்டார். நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னார். நான் அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன். சேம் வந்து இந்த இடத்த வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஸோ அதையும் காட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இஸ் நைஸ் ஹேர் கட். குட். தேங்க்யூ தேங்க்யூ. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். குட் மார்னிங். 145வது நாள். ஸோ நேற்று டோல்கேட்டில் ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டேங்க. டென்ட்டு போட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு பெட்ரோல் பங்க் நோக்கி தான் போயிட்டுருக்கேன். லைட்டாக குளிச்சுட்டு ரெடி ஆகும்னு சொல்லிவிட்டு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பூரா வெளியாக போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாக. ஹோட்டலில் சாப்பிட வந்தேன். என்னென்னா இப்போது பக்கத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்ல, நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹோட்டல் சாப்பிட வந்தேன். என்னப்பா யார் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்தியா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இவங்கெல்லாம் விசாரித்தாங்க, என்னப்பா இங்கேருந்து வர அப்படின்றதெல்லாம் விசாரித்தாங்க. முக்கியமாக இவர் விசாரித்தார், என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ தான் முடித்தேன். எங்களையும் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவங்களையும் வீடியோ எடுக்கிறதா தான் சொல்லியிருந்தேன், அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைஸ் டு பை. ரொம்ப நல்ல பஞ்சாப் பேப்பர்ஸ் இஸ் குட். நைஸ் டு மீட். நைஸ் டு மீட். நைஸ் டு மீட். தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ் டு மீட். ஸோ அப்படியே இந்த குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு பிரதர்ஸ் 2 பேர் பார்த்தேன். இங்கேயே சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குழாய் இருக்குது, அங்கேயே வந்து நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். சேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எனக்கு வந்து சப்பாத்தியும் சப்ஜி ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அப்படியே வாங்க கிளம்பலாம். அப்படியே அவங்கள மீட் பண்ணிவிட்டு இந்த பாலத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு வியூவை பார்த்தேன். சேம் ஏன் இங்கே தங்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். பேசாமல் இங்கே தங்கிடுவோமா? ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேங்க. அதான் வந்து முடி வெட்டியாச்சு, சாப்பாடும் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் அந்த இங்கே டென்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு போகலான்னு பார்க்குறேன். இப்படி ஒரு வியூவில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு போனால் சூப்பராக இருக்கும்னு பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக இல்லை? செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே டென்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சிட்டு பக்கத்துலேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். டென்ட்டு போட்டாச்சுங்க. எப்படி இருக்குது பேக்ரவுண்ட்? சூப்பராக இருக்கா? டென்ட்டு போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நல்ல ஒரு வியூவோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வியூ இருக்கிற மாதிரி முன்னாடி ஒரு பாலம் வியூ இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி கொடுத்தாங்கல்ல, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது மூவி பார்த்துட்டே அப்படியே இந்த நாளை கழிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளானு. 145வது நாள் நல்லா போயிட்டுருக்கு.
ஸோ நாளைக்கு பார்ப்போம். 146வது நாள். ரொம்ப டயர்டாக இருக்கேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மூவியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு இங்கே பக்கத்துலேயே இந்த தொட்டியில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்ன்ற மாதிரி தான் பிளான். இன்னும் அந்த கோல்டன் டெம்பிள்ன்றது இன்னும் ஒரு கரெக்டாக 120 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்றது தான் பிளான். ஸோ அதுக்கு தான் இந்த டென்ட். ஸோ நல்ல வியூ இருக்குல்ல. ஸோ பார்த்துட்டு நல்லா தூங்குறேன். காலையில் பார்க்கலாம். 146வது நாள் பார்க்கலாம். குட் மார்னிங்க. 146வது நாள். இந்த சவுண்டு தான் என்னை எழுப்புச்சு. நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கோல்டன் டெம்பிளுக்கு. போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் லிஃப்ட் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குதுங்க. போகணும், பார்ப்போம் வாங்க. இல்லை பொறுமையாக போவோம். பொறுமையாக டீட்டெயில் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயம் இருக்குது. வாங்க குளிப்போமா? குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும். குளிச்சு முடிச்சாச்சு. பக்கத்தில் அந்த இந்த இடத்தோட ஓனரை மீட் பண்ணலாம் வாங்க. இந்த கதிர் அறுத்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் தான். ஹாய் ப்ரோ. இவர் தான். ஒரு வழியாக வந்து குளிச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே பாய். ஓகே வாங்க அப்படியே கிளம்பலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாருங்க. யுவர் நேம் வாட்? Hansraj. தேங்க்யூ. அப்படியே வரும்போது பார்த்தேன், இங்கே ஒரு வில்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. வெளியிருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இங்கே தங்கினா இப்படி இருக்கும் ஒரு நாள், சும்மா ஜம்முன்னு. என்னங்க சூப்பராக இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு நேரம் வரும். ரொம்ப டயர்டாக இருக்குங்க நடந்து. அதான் உட்காந்துட்டு சும்மா இந்த இங்கே நிழல் இங்கே மட்டும் தான் இருந்துச்சு. அதான் உட்காந்துட்டு ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ஈவினிங் ஆக போகுது. பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் போயிட்டு அங்கே தான் தங்கலான்ற மாதிரி இன்றைக்கி பிளானு. இன்னொன்று வெயில், சரியான வெயிலுங்க இன்றைக்கி. தாங்கவே முடியல. ப்ளஸ் இந்த டிஷர்ட் வேறு போட்டேன்னா எரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து பஞ்சாபில் இங்கே இந்த நிறைய பேர் வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் லிஃப்ட்டு கேட்டு போகாதீங்க மேக்ஸிமம். ஸோ அதனால தான் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன். நிறைய லிஃப்ட்டு கேட்டு போகாதீங்க. ஸோ அப்படி லிஃப்ட்டு கேட்டு போனீங்கன்னா சில பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து கையில் கத்தி வச்சுருப்பாங்க. டக்குன்னு நீங்கள் யூடியூபர்னு சொன்னோடனே நீங்கள் வந்து என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி டக்குன்னு வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து காசை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உள்ளுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன், காசு இல்லை, இருந்தால் பிரச்சனை தான். பட் என்கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதுவும் மைண்டில் இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்குமா? அபூர்வம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கொக்கு செத்து கிடக்கு. என்னாச்சுன்னு தெரியல.
ஒரு வழியாக அப்படி இப்படியே அலைஞ்சு ஒரு பெட்ரோல் பங்க் வந்தேன். பெட்ரோல் பங்க் வந்து நான் சும்மா கேட்டேன், இந்த மாதிரி வந்து டென்ட் போட்டுக்குவா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இங்கே வேலை பார்க்குறவர் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க, டென்ட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ட்டு டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒருத்தர் மேனேஜர் வந்தார், இந்த இடத்தோட மேனேஜர் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபேஸ் அப்படி இருந்துச்சு. என்னடா அவ்வளோதானா, இங்கே படுக்க விட மாட்டாங்க போலையே, இங்கே பெர்மிஷன் இல்லைன்றது சொல்லிடுவாங்க போலையே அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். நேராக வந்தார். வந்துட்டு என்னப்பா நீ யூடியூபரா, சரி ஓகே, எங்கேருந்து வர எல்லாமே விவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு சரி ஓகே இந்தியா ஃபுல்லாக போகிறேன்ற, பக்கத்துலேயே வந்து ரூம் இருக்குது, நீ அதில் தங்கிக்கோ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு கிளம்பி நீ பாட்டு போ அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய தங்கம் மிஸ். என்ன சார் தேங்க்யூ சார் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்பா, பரவாயில்லப்பா, நீ எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு, எவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். வந்து வெளியே படுக்கணுன்ற. ஸோ நைட்டு வந்து குளிரும், காலையிலனா வெயில் ரொம்ப அடிக்கும். ஸோ அதனால தான் நான் உனக்கு பார்த்து தான் அந்த ரூம் கொடுக்குறேன், நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சரி சார்ஜு பவர் பேங்க் எல்லாம் என்ன சார்ஜ் போடணுமோ எல்லாமே போடணும். போட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு 147வது நாள் பார்ப்போம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகணும். அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது பிரதரை பார்த்தேன், இந்த மேனேஜரோட பையன் நினைக்கிறேன். சார் அவர் வந்து என்கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தார். எப்படி ப்ரோ இவ்வளோ தூரம் வரீங்க, காசு இல்லாமல் மற்றவங்க ஹெல்ப் கேட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஐயா, நைஸ் டு மீட் யூ. அவர் என்ன சொன்னார்னா, அதான் நிறைய கேள்விகள் கேட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் வந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, சாப்பாடெல்லாம் அவரே கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வ்ளாக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வ்ளாக் வீடியோ வந்து பார்க்குறாரு போல். பார்த்துட்டு அந்த வ்ளாக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் வந்து அவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ இல்லை அவங்க வீடியோஸில் நிறைய பேர் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற இந்த பண்பு வந்து இந்த வ்ளாக் வந்து பண்ணுறனால கொஞ்சம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பண்ணுற வ்ளாகில் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிது. ஸோ சேம் அதை பார்க்குற இவர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இது வந்து நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மார்னிங்கு குளிச்சு முடிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். 147வது நாள். இந்த 147வது நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கடைக்கு வந்தேங்க. கடைக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு இவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். கடையோட ஓனர் தான் இவர். என்னென்னா சும்மா நார்மலாக நடக்காமல் ஒரு மாதிரி இப்படி நடந்துக்கிட்டு இருந்தார். என்ன ப்ரோ என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த இங்கே வந்து பைக் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் வாட் யூஸ் அப்படியே பைக்கில் உட்காந்த மாதிரி ஏதோ சம்திங் விழுந்தாரா என்னன்னு தெரில. 2 கால்லையும் இந்த எலும்பு இருக்குல்ல, எலும்பு 2 சைட்லேயும் 2 பக்கம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சான். 3 மாதம் கோமாவில் இருந்தாராம் ஐசியூ வார்டில். ஸோ அதுக்கப்புறம் மீண்டு எழுந்து வந்திருக்காராம். மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டேன், சரியான கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பெரிய லெசனாக இருக்குன்ற மாதிரி சொன்னார். இதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அது ஒன்றுமே அழுகாத குறை தான் அவர் சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ராஜடியான விஷயம் நீங்கள் போகும்போது பார்த்து போங்கன்றத இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் சொல்கிறாரு. என்ன ப்ரோ எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை ப்ரோ நான் பட்ட வேதனை நீங்கள் படக்கூடாது, நீங்கள் பார்த்து போங்க ப்ரோ. சேம் வந்து இந்த பஞ்சாபில் வந்து யார் லிஃப்ட்டு கேட்டாலும் உடனே அவங்களாம் வந்து கொடுத்தாலும் போயிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போங்க. சேம் வந்து நீங்கள் நடக்கும்போது ஓரமாக போங்க, எல்லாமே சேஃபாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திஸ் யுவர் பெஸ்ட் லெசன் ரைட், யுவர் லைஃப் லெசன். होप डू वेल. कितना टाइम हो गया? 3 months. अभी टोटल 5 months हो गया. 5 months हो गया. ஆப்ரேஷன் ஆகி 5 மாதம் ஆகி முடிஞ்சா. அதான் வந்து சும்மா யதார்த்தமாக வந்தேன், பார்த்தா இவ்வளோ பெரிய 1 year लगेगा इसको. ஓ, 1 साल யுவர் practice what? प्रैक्टिस इसमें अभी
3 month इस पे हो गया अभी 2 month वैसे पहले ही Oh, okay. ऑपरेट से This after you go any bike. Oh, this your bike. இந்த பைக்கில் தான் ஆக்சிடென்ட் बाइक से गाड़ी से ஓ பைக்கும் வந்து சிலது உடஞ்சிருச்சான் சேம் வந்து இந்த பைக்கில் தான் போனாராம் அதுக்கப்புறமும் திரும்ப வேலைக்காக அந்த பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யூ வில் கெட் ஸ்பீட் தட் டைம் ஆப்ரேஷன் டைம் ஸ்பீட் बाइक स्पीड यही तो 70-80 70 யூ வில் கெட் ஆக்சிடென்ட் டைம் 70 to 80 கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்காரு ஓவர் ஸ்பீட் வாட் யுவர் ரெகக்னைஸ் that your lesson what you will get more speed your accident your experience what you lesson what you learn वो एक्सपीरियंस तो भाई बहुत ज़्यादा खतरनाक उस टाइम पे तो मतलब उस टाइम पे तो भाई याद आ रहा था कि भाई दिखा ही कुछ नहीं है पास्ट हो तो फैमिली ना हो you will get forget your family just your அதான் பார்த்தீங்களா ஓவர் ஸ்பீடு அந்த முறுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் कितना चार्जेस हो गया इस पे यही कुछ 6-7 इंग्लिश लैक्स 60 lakhs 60 lakhs 5,000 हो गया no almost 60 lakhs அப்படியே 60 லட்சம் ஆயிருக்காங்க ஸோ दिस योर बिगेस्ट लॉस चेंज मतलब हॉस्पिटल चेंज किया 3 हॉस्पिटल चेंज 3 हॉस्पिटल चेंज 1 2 3 पे जाके ये हो गया பெரிய லெசனுங்க இப்போ தான் கேட்குறேன் இந்த மாதிரி எதுக்காக இது வந்து தனியாக தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணல எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அலர்ட் பண்ணுறாரு ஸோ அதனாலேயும் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்தான் அவனாக வந்து கொடுத்தான்ல ஸோ அதே மாதிரி வந்து ஒரு லெசனாக தான் இதையும் நான் பார்க்குறேன் என்னென்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் போகிறதுக்கு அவர்கிட்ட அவராக சொல்லிகிட்டு இருந்தார் என்னென்னா நீங்கள் பார்த்து போங்க ப்ரோ சேஃபாக போங்க ப்ரோ ஏன் இவ்வளோ சேஃபாக ஏன் எவ்வளோ நம்மளை கேர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவ்வளோ பெரிய nice to meet you nice experience you will get soon and your problem 90% கிட்டத்தட்ட 90% வந்து நான் பார்க்குறது ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 90% பார்க்குறது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விளைநிலங்கள் தாங்க எங்கே பார்த்தாலும் விளைநிலங்கள் தான் இருக்குது பச்சை பசேன்னு தான் இருக்குது இந்த பஞ்சாப் ஃபுல்லாக ரொம்ப பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பட் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இல்லை முன்னாடி இருந்திருக்கு பட் ஏன் இப்போ இந்த டயத்தில் இல்லைன்றது தெரில இதெல்லாம் என்னங்க பனைமரமா பனைமரம் மாதிரி தான் தெரியுது நல்லா இருக்குல்லண்ணா பார்த்தீங்களா தனியாக ஒரு வீடாக என்னன்னு தெரில வீடு மாதிரி தான் தெரியுது சுற்றி பச்சை பசேன்னு சூப்பராக இந்த பஞ்சாப் ஆரம்பிச்சிலேருந்து நிறைய ரோட் சைடில் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கேன் ரோடு ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்குது பட் யாரும் அவ்வளோ லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி பஞ்சாபில் வந்து நிறைய ஜெயின் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே நிறையா இருக்கலாம் பட் எனக்கு தெரில பட் இருக்கலாம் நிறைய சண்டைகள் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதனாலேயே மேபி ரோட்டில் போகிறவங்க லிஃப்ட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் சேம் கிடைக்கல அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க இன்னும் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இன்ட்ரெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் செம்ம வெயில் அடிக்குதுங்க கொளுத்துதுங்க வெயில் என்னடா புதுசாக டொப்பி வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறேன்றீங்க வெயில் அப்படி அடிக்குது இந்தாங்க என் டொப்பியை வச்சு அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க நான் கொடுக்குற கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு
ஸோ அப்படியே நான் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாட் இஸ் This is called turban. டர்பன் Yeah, turban. டர்பனை வந்து கட்டி விட்டுருக்காரு. சேம் வந்து நான் இங்கே இவரும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்கே நிற்கிறாரு அந்த பைக்கில். ஸோ இவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வரும்போது வாட் இஸ் ஆர் பிளேஸ் நேம்? குருத்வாரா. This is called Gurudwara. இங்கே தான் வந்து சாப்பாடு சேம் வந்து இந்த டர்பன் வந்து நீங்கள் கட்டிங்கன்னா சாப்பாடு சேம், நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் சேம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நான் பார்சல் எதுவும் கொண்டு போகணுன்னா கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். தேங்க்யூ வாட் இஸ் யுவர் நேம்? My name is Puneet. புனித். Yeah. புனித் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கட்டி விட்டுருக்காரு. ஓகே ஸோ வந்துக்கிட்டு இருந்தேன். காலையில் அங்கே தான் எழுந்திரிச்சேன். அங்கே அந்த சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 148வது நாள். கரெக்டாக வந்து ஒரு கடைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம பேக்கப்புக்காக நம்ம தமிழ்நாடு இதில் வந்து நம்ம சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கும் பேக்கப்புக்குன்னு சொல்லிட்டு மேகி வாங்கி வச்சுருப்பேன்ல. ஸோ அதே மாதிரி ஒரு 10-20 மேகி வாங்கி வச்சுருப்போம். போகும்போது காஷ்மீர் போகும்போது எங்கேயாவது சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வாங்கினேன். பட் பிரதர் வந்து இருக்கட்டும், நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். पंजाब डिस्ट्रिक्ट फिरोजपुर या फिरोजपुर तहसील जीरा शहर मक्खू. I'm going to Amritsar. अमृतसर 70 किलोमीटर है. हाँ, गोल्डन टेम्पल. சரி ஓகேங்க, நான் அடுத்து பேசுகிறேன். அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டேன். மேகி ஃப்ரீயாக தந்தார். 20 மேகி பேக்கெட் ஃப்ரீயாக தந்துட்டு அப்புறம் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களை காமிக்கலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் ஊடலை சொல்லலான் இருந்தேங்க. காஷ்மீர் போகப்போ குளிர் தான் வரும்னு பார்த்தா வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குது. அப்பா வேர்வை 2 செகண்டுக்கு ஒரு வேர்வை வந்துக்கிட்டு குளிர் வரும் பார்த்தா இப்படி வெயிலாக இருக்குது. அப்பா இப்போ பாருங்க வெயில, சரியான வெயில். ஸோ சார்ஜ் இங்கே இதில் போட்டேன், சுவிட்ச் போர்டில். வாங்க அப்படியே கிளம்பலாம். தொப்பி எங்கே மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்டைலு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து பஞ்சாபில் வெள்ளம் வந்த ஆறுன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு. ஸோ அந்த ஆறு தான் அது. இப்போயே தண்ணி நிறையா தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஆறு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் வெள்ளம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சரியான டயர்டு வேர்த்து ஊற்றிருச்சு. ஸோ இந்த வெயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஒரு 2 செகண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ சேம் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து போலீஸ் தேங்க்யூ. ஸோ இவர் தான் வந்து எனக்கு வந்து இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கோன்ற மாதிரி தான் சொன்னார். பட் நான் இன்றைக்கி நைட்டு மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அலோவ் மீ. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு போகலான்றேன். இன்னைக்கு சரியான வெயிலாக இருக்குங்க, ரொம்ப வெயில். நீங்கள் காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ வெயில் பாருங்கள், நிற்கவே முடியல, சரியான வெயில் அடிக்குது. ஒரு 5 செகண்ட் நின்னாலே பொசுக்கிடுது. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட வெயிலுன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து வரும்போது அது என்னன்னு தெரிலங்க. நான் அதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், காஷ்மீர் பக்கத்தில் ஏன்டா இப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்க்குறேன். சரியான வெயிலுங்க, என்னன்னே தெரில. பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு இருக்குது, நல்ல வேலையாக சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. முடியலைங்க, சரியான வெயில், முடியவே இல்லை. கேம்ப்பு போடலான்னு பார்த்தா கேம்ப் போடுறதுக்கு இடமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உள்ளே போய் கேம்ப் போடலான்னு பார்த்தா ஃபுல்லாக கரண்ட் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வேலை 1 பாத்ரூம் போகலாமான்னு பார்த்தேன், சுதாரிச்சிட்டேன். இல்லைன்னா அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் அங்கிட்டு போகணும். அந்த பக்கம் போயிட்டு குருத்வாரன்றாங்க, நேற்று தங்கினோம்ல அதே மாதிரி இடம் இருக்குன்றாங்க. அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு டென்ட் போட்டு தங்குவோம், இல்லைன்னா கட்டிலே தூங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆனால் யாருமே அவ்வளோவா லிஃப்ட் கொடுக்க மாட்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஞ்சாப் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, லிஃப்ட் அவ்வளோ கிடைக்கல. கொஞ்சம் 1-2 பேர் தான் தராங்க, மேக்ஸிமம் யாரும் தர மாட்டாங்க அவ்வளோ. சரி வாங்க போகலாம், என்ன பண்ணுறது, போய் தான் ஆகும். ஸோ ஒரு வழியாக
இங்கே வந்துட்டேன். திரும்ப இங்கே தான் குருத்வாரா இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன். இது போட்டிருக்கேன், டர்பன் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு பேசுகிறேங்க, நாளைக்கு பார்ப்போம். வணக்கம். 149வது நாள். பைசா கொடுக்குறாருங்க. தேங்க்யூ. இவர் தான் இங்கே உரிமையாளர். பைசா கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்கேன். நன்றி. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இங்கே அந்த குருத்வாரா இருக்கிற ஆட்கள். ஸோ வந்து நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க நேற்று. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்படி தான் சப்பாத்தி வந்து சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு இது சாதம் இந்த இங்கே பரிமாற்றமெல்லாம் அப்படி நடக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டாக. அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. சுத்த பஞ்சாபியாகவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க, கிளம்பிட்டேன். நடந்து போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து கரெக்டாக வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. 60 கிலோமீட்டரை ரீச் பண்ணிட்டேன்னா போய் சேர்ந்துடலாம். கோல்டன் டெம்பிள் அந்த அம்ரிட்சருக்கு. வாங்க போகலாம். ஏன்னா தேன், சுத்த தேன் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கருப்பூர் நாட்டுக்கோழி இங்கே இருக்கா, பார்க்கலாமா? நாட்டுக்கோழி முட்டையும் சுத்த தேன் பாட்டிலுங்க. திஸ் ஒரிஜினல் ஃபோன். வழியாக கோல்டன் டெம்பிள் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்து உட்காந்துருக்கேன். கோல்டன் டெம்பிள் வந்து என்னென்னா தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தனியாக நான் ஆட் பண்ணுறேன். குட் மார்னிங். 150வது நாளுங்க இன்றைக்கி. எங்கேயாவது டென்ட்டு போடலான்னு பார்க்குறேன். இந்த மேகியெல்லாம் வாங்கினது அப்படியே செய்யலான்னு பார்க்குறேன். ஓப்பன் பிளேஸ் ஏரியாவை பார்த்துட்டு டென்ட் போட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ரூம் கழிச்சு ரொம்ப தூரம் கழிச்சு வந்து ஒரு வீட்டில் வந்து வந்திருந்தேன். வந்திருக்கும்போது சப்பாத்தி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதான் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ. மெயினாக இவர் தான் வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். தேங்க்யூ. இந்த வானத்தை பாருங்கள், அப்படியே அங்கே பாருங்களேன், ஏதோ மஞ்சள் கலரில் இருக்குல்ல வானம் ஃபுல்லாக. மழை வரப்போகுது என்னன்னு தெரியல. மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க காற்று. எல்லாம் சில்லுன்னு வருது. ஜம்மு பக்கத்தில் போகிறனால சில்லுன்னு வருதுன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு மட்டும் வெயில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனோம்னா ஜம்மு ரீச் ஆகிடலாம். எல்லாம் சில்லுன்னு இருக்கலாம். சரி வாங்க போகலாம்.
வழியாக டென்ட்டு போட்டாச்சு. ஒரு பில்டிங்கில் தான் போட்டிருக்கேன், யாருமே இல்லை. பட் மழை செம்மையாக பெய்யுது, பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையாக பெஞ்சிட்ருக்கனால இங்கேயே டென்ட் போட்டு இங்கேயே தூங்கிடலான்றது தான் பிளான். என்ன மேகியெல்லாம் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்லான்றல, மேகி வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்லான்ற மாதிரி தான் இருந்தேன். பட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ வேறு என்ன பண்ணுறது, அப்படியே இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் தான் பார்க்குறேன். ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். மேபி 1 மணி நேரம் மேலே கூட வரலாம். இந்த பஞ்சாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெயில் ரொம்ப இருந்துச்சுங்க. நான் கூட பஞ்சாப் பக்கத்தில் ஜம்மு இருக்கிறனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்னு நினச்சேன். வெயில் தான் செம்மையாக வாட்டி வதச்சிருது. ஸோ பார்க்கலாம், எப்படி இன்றைக்கி நல்லா போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நன்றி. க்ரீன் ஆப்பிள் வரும்போது ஒரு காய்கறி கடைக்காரங்க கொடுத்தாங்க. இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்க, சாப்பிடப்பா சும்மா அப்படி எடுத்துக்கப்பா. இது மாதிரி ஒரு 2-3 ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ரோஸ் கலர் இந்த ஆப்பிள் இருக்கும்ல, நார்மலாக ரெட் கலரில், அது ஒரு 4 கொடுத்துருக்காங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு இதுதான் ஃபுட்டு. ஸோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்ன எனக்கு கொஞ்சம் ஊடலை வந்து கொஞ்சம் டயர்டாகி அங்கங்கே உட்காந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அடிக்கிற வெயில், பஞ்சாபில் சரியான வெயில் அடிக்குதுங்க. ஸோ அதனால் வந்து அங்கங்கே உட்கார வேண்டிய நிலைமை, என்ன சொல்கிறதுன்னு தெரில, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இனிமேல் நம்ம வந்து ஜம்மு சைடு தான் போக போகிறோம். இனிமேல் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. டென்ட்டு போட்டாலும் கொஞ்சம் வெயில் இருக்க தான் செய்யுது. இனிமேல் வந்து கொஞ்சம் ஜம்மு சைடு, அப்புறம் போகும்போது காஷ்மீர் சைடு, அதெல்லாம் போகும்போது கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு 10 நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். இந்த 151 to 160 சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.